வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பொன்னையன். வணக்கம். வணக்கம். புதிதாக ஒரு அரசு அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு ஆட்சியாக, தொடர் ஆட்சியாக நடந்திருக்கிறது. 32 ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு சாதனை என்று உங்களை போன்றவர்கள் எல்லாம் பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அமைந்திருக்கிற ஆட்சிக்கு முன்னால் பல்வேறு சவால்களும் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக நிறைய நலத்திட்டங்களை பட்டியலிட்டு இருக்கீங்க. இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகுது ஆட்சி? எங்கள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2011-16 வாக்கில் ஏற்கனவே கருணாநிதியினுடைய ஆட்சி விட்டு சென்ற பல பிரச்சனைகளை, குளறுபடிகளை சவாலாக ஏற்று சமாளித்து முடித்து விட்டோம். சவால்களை சந்தித்து விட்டோம், வெற்றி பெற்று விட்டோம். புதிதாக சவால்கள் என்று எதையும் நாங்கள் கருதவில்லை. தேர்தலில் பல பேர் மாற்று அரசியல் பேசினாங்க. குறிப்பா திராவிட ஆட்சியில் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில தமிழகம் ரொம்ப பின்னோக்கி போயிருந்ததுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மாற்றிதான் இன்னைக்கு மக்கள் மீண்டும் உங்களுக்கான ஒரு ஆட்சியை தொடர்ந்திருக்காங்கனாலும் கூட இன்னமும் மக்கள் இலவச அரிசியை அல்லது விலையில்லாத அரிசியை தேவைப்படக்கூடிய இடத்துலதான் இருக்காங்கன்னா தமிழகம் எந்த அளவுல வளர்ச்சி நம்ம சொல்ல முடியும்? அதற்கு பல காரணங்கள் உண்டு. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் பின்தங்கிய நிலையில், வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே இருக்கிற மக்கள், அவர்களுடைய பொருளாதார செம்மையை கருத்தில் கொண்டு மைய அரசு திட்டங்களை தீட்டுவது இல்லை. பொருளாதார கொள்கைகளை அவங்க வகுப்பதும் இல்லை. as far as I am concerned, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூறுவது, மைய அரசு வகுக்கிற திட்டங்கள் எல்லாம் நிதி திட்டங்களாக இருக்கட்டும், வளர்ச்சி திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த திட்டங்கள் the rich is becoming richer and richer day by day, the poorer is becoming poorer and poorer day by day. ஒரு ஏழை தொடர்ந்து மென்மேலும் ஏழையாவே இருக்கிற நிலை, பணக்காரன் மென்மேலும் பணக்காரராக உயரக்கூடிய நிலையில் மைய அரசுடைய பொருளாதார கொள்கை தொடர்ந்து 12 ஆண்டுகளாக இருக்கிற காரணத்தால் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. மத்திய அரசும் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இலவச அரிசி போன்ற இந்த விலையில்லா அரிசி நீங்க கொடுக்கறதுக்கே கூட பெருமளவு மானியத்தை நாங்க கொடுத்துறோம். ஆனா மாநில அரசுகள் தங்களோட பெயர்ல இதை கொடுத்துக்கிறாங்க, பெயரை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. விலையில்லா அரிசின்னு நீங்க கொடுக்கிற அந்த பெயரை மட்டும் மாநில அரசுகள் எடுத்துக்குதுன்றாங்க. அதை எப்படி பாக்குறது? இல்ல, அந்த அணுகுமுறை தவறான அணுகுமுறை. காரணம், தமிழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கெமிக்கல், பார்மா, லெதர், டெக்ஸ்டைல் போன்ற பல துறைகளில் அளவு கடந்த ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற ஒரு மாநிலம் தமிழக மாநிலம், முன்னேறிய மாநிலம் என்று கருதப்படுகிறது. இதன் மூலம் வருகிற வருவாய் மையத்தொகுப்புக்கு போகிறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போகுது, இம்போர்ட் டியூட்டி போகுது, எக்ஸைஸ் டியூட்டியில அவங்களுக்கு பல பெனிஃபிட் கிடைக்குது, பலவித கார்பரேட் டாக்ஸ் பூரா மைய அரசுக்கு போகுது, இண்டிவிஜுவல் பூலுக்கு போகுது, இன்கம் டாக்ஸ்ல ஒரு பகுதியை கொடுக்கறாங்க. பெரும்பான்மையான வரி தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் என்ற நிலையில் நாம ரோடு போடுறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகளை, கட்டமைப்புகளை உருவாக்கி தருகிறோம், கோடிக்கணக்கில் செலவு செய்கிறோம். இதன் மூலம் வருகிற வருமானம் மையத்தோப்புக்கு போன பிறகு அவர்கள் பிரித்து கொடுப்பதில் என்ன தவறு செய்கிறார்கள் என்றால், ஒரு கொள்கை ரீதியாகவே ஒரு திட்டமிட்டே தவறு செய்கிறார்கள். அண்ணா காலத்திலிருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால ராஜமன்னார் கமிட்டி, அது ராமபிரசாத் ராவ் கமிஷன் எல்லாமே போட்டோம். மாநில அரசை எப்படி அவர்கள் நிதி பிரச்சனையில் ஒடுக்குகிறார்கள் என்பதற்கு நாங்க இவ்வளவு பணத்தை கொடுத்த பிறகு மிக பின்தங்கிய மாநிலம், மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட் என்றெல்லாம் கங்கை நதி பாய்கிற, முப்போகம் எல்லாமே விளைகிற உத்தரப்பிரதேசத்தை, ஹரியானா, பக்ரானங்கள் பகுதியில் இருக்கிற ஹரியானா, பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்களை எல்லாம் மிக 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 பின்தங்கிய மாநிலம் என்று சொல்லி இந்த மைய தொகுப்பில் இருந்து அதிகப்படியான நிதியை அந்த மாநிலம், பீகார் எப்பவுமே பின்தங்கிய ஒரு மாநிலமா தானே இருந்துட்டு, அது எப்படி கங்கை நதி பாய்கிறது, அந்த கங்கை நதி எங்களுக்கு திருப்பி விட தமிழகத்துக்கு திருப்பி விட சொல்லுங்க. பொன்னுலையும் பூமியாக ஆக்கி விட மாட்டோமா? வறண்ட மாநிலமான தமிழகத்திலே இந்த அளவுக்கு உணவு உற்பத்தியிலே தமிழகம் தான் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் முதல்நிலைக்கு வந்திருக்கிறது என்ற பரிசையை டெல்லியில் இருந்து தமிழக அரசு பெற்றிருக்கிறது. முப்போதும் எல்லாமே அவர் சோம்பேறிகளாக வைத்துக் கொண்டு மைய அரசுக்கு செல்ல பிள்ளைகள் என்பதால், இந்தி பேசுகிற பிரதான மாநிலம் என்பதால், இந்தி பேசுகிறவர்கள் மட்டும்தான் இந்தியா சொந்தம் என்ற ஒரு நோக்கோடு செயல்படுகிறார்கள் என்னவோ தெரியவில்லை. பீகாரை ஒரு பிள்ளையாகவே வைத்துக் கொண்டு கடந்த 10-20 ஆண்டுகள் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. குறிப்பாக தமிழகத்திலிருந்து போற கட்சிகள் தான் மத்திய அரசுல பங்குல இருக்கீங்க, ரொம்ப ஒரு டாமினன்டான ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதே குற்றச்சாட்டை, அண்ணா காலத்துல வச்ச குற்றச்சாட்டை இப்பவும் நம்ம சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. கட்டாயம் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த நிதி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட ஓரவஞ்சனையான ஒரு நடைமுறையை மைய அரசு கடைபிடித்து வருகிறது. பல திட்டங்கள் கிடைப்பில் கிடைக்கின்றன. ஒரு திட்டத்துக்கு நாங்கள் 500 கோடி 1000 கோடி கேட்டால் சொற்ப பணத்தை தருகிறார்கள்.
அதை விருப்ப ஒதுக்கீடாக நிதியை ஒதுக்குகிறது. பினான்ஸ் கமிஷன் பாலிசி as on date till date is in spite நாங்கள் பல நாள் வற்புறுத்தி பல ஆண்டுகளாக வற்புறுத்தி கேட்டாலும் கூட செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் நிதி அதிகாரம் எங்களுக்கு மாநிலத்துக்கு அதிகம் வேண்டும். வளர்ந்த மாநிலங்களுக்கு குறிப்பாக சோம்பேறி மாநிலத்துக்கு நாங்கள் வளர்ந்த மாநிலம் நாம் உழைக்க வேண்டும், நெற்றி வேரை சென்று பாடுபட வேண்டும், நமது மாநிலத்து மூலமாக வர வருமானத்தை சோம்பேறி மாநிலமான இந்தி பேசுகிற மாநிலமான பீகாருக்கு பிரத்யேகமாக கொடுக்க காரணம் என்ன, ஹரியானாவுக்கு கொடுக்க காரணம் என்ன, உத்தரப்பிரதேச கொடுக்க காரணம் என்ன? அரசியல் சட்டத்தை அவர்கள் 1935 கொண்டு வந்த காலத்திலிருந்து அந்த நிதியை பொறுத்த வரைக்கும், அதாவது பொலிட்டிக்கலா இருக்கட்டும் அல்லது பினான்சியலா இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் மைய அரசுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு ஒரு சாதக சூழலை திட்டமிட்டு எடுத்து வருகிறார்கள். இது நடைமுறை உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வர்ற மத்திய அரசு, குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்கள் இன்னைக்கு வந்து தேசம் முழுக்க தங்களுடைய கட்சியை பரப்பணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிராந்திய கொள்கைகள் அவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்ற அந்த குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவுக்கான முக்கியமான பல திட்டங்களையும் கொண்டு வரணும்னு அவங்க கிளைம் பண்றாங்க, வாயளவில் சொல்லுகிறார்கள். ஆனா உண்மை நிலையிலே அவர்களுக்கு அச்சாணி ஆணவேர் முதுகெலும்பு இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். அவர்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து சர்ப்ளஸ் ஆனாதான் நான் இந்திய ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்க்கு அவன் கொண்டு போறாங்க. இதுதான் அவன் கடைபிடித்து வருகிற உண்மை. அவங்க வந்து இந்தி மொழியினுடைய முழு பாதுகாவலர்களாக இருக்கிற பிஜேபி தென்னாட்டை புறக்கணிக்கவில்லை என்று சொல்ல முடியாது, அதிகப்படியாக புறக்கணிக்கிற, குறிப்பாக தமிழகத்தை புறக்கணித்து வருகிறார்கள். எத்தனையோ ஆதாரங்களை, இதுக்கு தனியா ஒரு நாள் பேட்டி வச்சீங்கன்னா எந்தெந்த திட்டங்கள்ல எங்களுடைய ஃபைல்ஸ் ஆர் ஸ்டில் பெண்டிங் ஃபார் 3 years 4 years அட் டெல்லி லெவல். எங்க முயற்சிகள், பலவித முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம். எங்கள் எம்பிக்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தோம். அமைச்சர் டெல்லிக்கு பல முறை பெற்றோம். கிடைப்பிலே போட்டு விடுகிறார்கள், சாக்கு போக்கை சொல்லுகிறார்கள். இப்படிதான் நடந்து வருகிறது. மின் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. உங்கள் ஆட்சியில ஒரு யூனிட் கூட அதிகப்படியான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் உருவாக்கப்படலைங்கிற தொடர் குற்றச்சாட்டுகளை அத்தனை எதிர்க்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. அதுதான் தவறு. காரணம், மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மின்வெட்டே இல்லாத மின் மிகை மாநிலமாக உருவாக்கி இருக்கிறது அம்மாவினுடைய 2011-2016 ஆட்சி. இது நடைமுறை உண்மை. அதிக அளவுல நீங்க விலை கொடுத்து வாங்கிய மின்சாரத்தை அதை வைத்துக் கொண்டு நம்ம வந்து இன்னைக்கு மின்வெட்டு இல்லாத அல்லது மின்மிகை மாநிலமா வச்சிருக்கோங்கிறது சரியா இருக்க முடியும்? இல்ல இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மின் உற்பத்தியே இல்லை என்பது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. அடிக்க அம்மையின் வரும். பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா உண்மையாயிடுங்கிற ஒரு கோயபல்ஸ் தத்துவத்தை நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்ல வேண்டும் என்ற எங்க பிரதான எதிர்க்கட்சி மீடியா ஹைப், பிரிண்ட் மீடியா அல்லது டிவி மீடியா ஹைப்ல பொய்ய மெய்யாக்கக்கூடிய அணுகுமுறையை கையாண்டதன் விளைவுதான் இந்த கேள்வியை நீங்கள் தற்போது கேட்டிருக்கிறீர்கள். காரணம், நாகல்சாமி என்பவர் ஒரு அறிக்கை விட்டார். தேர்தலுக்கு 2 தினம் 3 தினத்துக்கு முன்னால், அந்த நோட்டிபிகேஷனுக்கு முன்னால் ஒரு அறிக்கை விட்டார். தமிழகத்திலே இது போன்ற மின்சாரத்துக்கு பிரச்சனை இருக்கிறது, மின் உற்பத்தி இங்கு ஆகவில்லை என்று. உண்மை அது அல்ல. மெம்பரா இருந்தவர், அதைத்தான் அவர் திமுக ஆட்சி காலத்திலே மெம்பராக போடப்பட்டவர். இதுதான் உண்மை. அவர் பிராக்டிக்கலாக ஒரு அணுகுமுறை, எங்கள் ஆட்சி காலத்திலே அந்த பதவி, சேர்மன் பதவி காலியானவுடன் அந்த பதவியை தனக்கு வேண்டும் என்று கேட்டார். இதுதான் உண்மை நிலை. ஆனால் குழு என்ன செய்தது? அவரை நிராகரித்து விட்டது. அவர் தொடர்ந்து பொய்யான அறிக்கைகளை விடுவதையே ஒரு கொள்கை. அவருக்கான நோக்கங்கள், அவருக்கு நீங்க நோக்கங்கள் கற்பிச்சாலும் அவர் சொல்ற குற்றச்சாட்டுல அதுக்கான உண்மைத்தன்மை இருக்கதானே செய்யுது. அறவே இல்ல. என்ன புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறதுல ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் இப்ப வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. புதிதாக என்ன திட்டங்களை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை திரு கருணாநிதி மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட எல்லாருமே தொடர்ந்து வைக்கிறாங்க. உண்மை என்ன என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4225 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது, மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டு விட்டது. இதுதான் உண்மை. புள்ளி விவரங்களோடு சொல்ல முடியும், அரை மணி நேரம் ஆகும். புள்ளி விவரங்களோடு சொல்ல முடியும். அதை ஏற்கனவே மின்துறை அமைச்சர் அறிக்கையாக விட்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களும் அறிக்கையாக விட்டிருக்கிறார். இந்த 11 to 16 வரைக்கும் 4225 மெகாவாட் மின் கட்டமைப்பில் தமிழகத்திலே நாம் செய்த உற்பத்தி சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை நிலை. வெளிமாநிலிருந்து வாங்குறத பத்தி கூட சொல்றேன். திமுக ஆட்சி 2006 இருந்து 2011 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அந்த ஆட்சி காலத்துல 4061 மெகாவாட் அவங்க விலைக்கு வாங்கினாங்க. ஆனா அம்மாவுடைய 2011 to 2016 வரைக்கும் 2276 மெகாவாட் தான்
நம்ம வெளிமாநிலத்திலிருந்து வாங்கணும். இதுதான் அதுக்கப்புறம் பல மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அப்ப உங்களுக்கான தேவைகள் குறையுது. நீங்க வந்து அவங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒரு செட்டு மின்சாரம் கூட நாங்க உற்பத்தி செய்யலன்னு சொல்றாங்களே, அது பொய்ங்கிறதுக்கு சொல்றேன். 4225 மெகாவாட் நாங்க உற்பத்தி செய்துட்டோம். செய்தது இல்லாமல் உங்களுக்கு 2776 மெகாவாட் மிக குறைந்த அளவு, அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தது மிக குறைந்த அளவுல தான் பிற மாநிலங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை மின்சாரம் வாங்கப்பட்டது. இதை அம்மா அறிக்கை விட்டுட்டாங்க, அசம்பிளிலையும் அம்மா சொல்லிருக்காங்க, அமைச்சரும் சொல்லிருக்காங்க. மின் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் பாக்குறோம், நீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்ப உயர்நீதிமன்றத்துல அது நிலுவையில் இருக்கிற வழக்குகளை பாக்குறோம். பல மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வராமலே காலம் தாழ்த்தி பல வருடங்கள் தாழ்த்தி போறது. இதெல்லாம் வந்து ஒரு மின் தேவை இருக்கிற ஒரு மாநிலத்துல இந்த செயல்பாட்டு சிக்கல்களை வந்து ஏன் தவிர்க்கிறதுல முன்னுரிமை காமிக்கிறது இல்ல? இல்ல, மிக 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 துரிதமான நடவடிக்கை எடுப்பது, முன்னுரிமை காட்பது கடைபிடிக்கப்படுகிறது. திமுக ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்டதை போன்றிருந்தது. நீதிமன்றங்கள் மூலமாக வழக்குகளில் வெற்றி பெற்று அவைகளை துவக்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த காரணத்தால் தான் 4225 மெகாவாட்டை நாங்கள் உற்பத்தி செய்து மின் கட்டமைப்புக்கு சேர்த்திருக்கிறோம். மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் இந்த 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கறத நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. இன்னைக்கு வந்த உடனே முதல் நாள் கையெழுத்திலையும் அது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுப்பதற்கு பதிலாக ஏற்றிய மின் கட்டணத்தை குறைத்திருக்கலாம். இது நேரடியாக பெரிய அளவுக்கு யாருக்கும் பயனளிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறது. இல்ல, மின் கட்டணத்தை குறைப்பது கூட்டுவது அந்த ஒழுங்கு வாரியம் இருக்கிறது, தனியாக இருக்கிறது. அந்த ஒழுங்கு வாரியம் தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், அவங்க அதை நிர்ணயம் பண்றாங்க. அரசாங்கம் சலுகை தான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் 100 யூனிட் மின்சாரத்தை சலுகை செய்கிறோம். இந்த முறையும் நீங்க வந்து ஜூன் 12ஆம் தேதி காவிரியில தண்ணீர் திறக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறது. தொடர்ந்து இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு நீங்க தான் நீதிமன்றம் வரைக்கும் போனீங்க, தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டினீர்கள். ஆனால் அதற்கு அடுத்து செயல்பாட்டுல வரவே இல்லையே. காரணம் நீங்க உங்களுக்கே தெரியும். நன்கு இப்பதான் நான் சொன்னேன், ஓர வஞ்சனையோடு மைய அரசு நடக்கிறது என்று. டெல்லியை பொறுத்த வரைக்கும் எதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி என்ற நிலை. கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் தான் பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறது, பிஜேபி தான் பிடிக்க வேண்டும் எண்ணுகிறது. கர்நாடக மக்களுக்கு சாதகமாக நடந்து மாற்றான் தாய் மனப்பழமிலிருந்து தமிழகத்தை வஞ்சிக்கிற அணுகுமுறை தான் டெல்லியில் இருக்கிற பிஜேபி இன்றும் கடைபிடித்து வருகிறது. டெல்லியில இருந்த காங்கிரஸ் அன்றும் கடைபிடித்து வந்தது. இதனால்தான் காவேரி பிரச்சனைக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு அம்மா அவர்கள் சென்றார்கள். இந்தியாவிலே நீதி இன்னும் நல்ல நிலையில் இருக்கிற காரணத்தால் காவேரி பிரச்சனையில இந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. முல்லை பெரியாறிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. டெல்லியிலே இருக்கிற அந்த ஆட்சிகள் கொள்கை ரீதியான ஆட்சி இல்லை, சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஆட்சி இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்ப சுயநலத்தோடு செயல்படுகிற காரணத்தால் தான் நதிநீர் பிரச்சனையில் எங்களுக்கு தமிழகத்துக்கு தர வேண்டிய உரிமை தர மறுத்தார்கள். ஆனா நீதி தேவதை தற்போது நீதிமன்ற தீர்ப்பு வாங்கினீங்க. அந்த தீர்ப்பை அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் செயல்படுத்தப்படணும். அந்த மத்திய அரசு செயல்படுத்தாத சூழல்ல உங்களுடைய பலத்திற்காக உங்களுடைய எம்பிக்களை கொண்டு நாடாளுமன்றத்தில் அதுக்கான என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இருக்குல்ல? ஏகப்பட்டது. நீங்க நாடாளுமன்றத்தை ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு குரல் எழுப்பாத நேரமே இல்லை, நாளே இல்லை என்று கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துக்கு எதிரான ஒரு வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து அந்த ஒரு பிரச்சனையை எழுப்புகின்ற அந்த வீரியத்திற்கும் இதற்கு இருக்கிற வீரியமும் அதே அளவுக்கு கொடுக்கப்படுதா அப்படிங்கிற அதை விட 1000 மடங்கு அதிகமான அழுத்தத்தை, வீரியத்தை 5 ஆண்டு காலமாக கொடுத்தும் அது பலனளிக்காத காரணத்தால் தான் நீதிமன்றத்துக்கு சென்றோம். நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டா கூட ஹூ இஸ் டு எக்ஸிக்யூட், எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டி இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள். அந்த முட்டுக்கட்டைகளை முறியடிக்கிறது. மறுபடியும் நாங்கள் நீதிமன்றம் செல்லுகிறோம். நீதிமன்றத்தை ஆணையை வாங்கி தற்போது விரைவில் இது முடியக்கூடிய நிலையில் இருக்கிறது. கட்டாயமா அம்மா அதை வெற்றி பெற்று காவேரி பிரச்சனை, முல்லை பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக தமிழகத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக செயல்படுவார். இது உண்மை. முல்லை பெரியாறு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கேரளாவுடைய புதிய முதலமைச்சர் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பேசுறாரு. இந்த அறிக்கை சரிதான், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அணையினுடைய அளவை உயர்த்த வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு பினராயி விஜயன் இன்னைக்கு வர்றாரு. அவருடைய அந்த அணுகுமுறை என்பது ஒரு நட்பு ரீதியாக ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருப்பது நல்லதா? மாநிலங்களோடு ஒரு நல்ல உறவை வைத்து இந்த ஆண்டுக்கான தண்ணீரை பெறுவது அவசியமா, அல்லது நாம் நீதிமன்றங்களை மட்டுமே நாடிக்கொண்டிருப்பது சரியா இருக்கும்? பேச்சுவார்த்தை என்று 1967 தமிழகத்துக்கு துரோகத்தை செய்துவிட்டது கடந்த கால ஆட்சி. உதாரணமா ஹேரங்கி அணை, அதுல ஒரு நீர்ப்பாசன பகுதியை அதிகப்படுத்துவதற்கு கையெழுத்து அந்த காலத்தில் போய் போட்டு வந்துட்டாங்க, பேச்சுவார்த்தையில போட்டு வந்துட்டாங்க. அப்படி தொடர்ந்து
நமக்கு தண்ணீர் நமக்கு வர வேண்டிய ரைப்பேரியன் ரேட் நமக்கு இருக்கிறது. அதாவது அந்த ஆற்றினுடைய எல்லைப்பகுதியில் இருக்கிற இறுதி எல்லைப்பகுதியில் இருக்கிற மாநிலங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்றது உலகத்தினுடைய கடைபிடித்து வருகிற சட்ட ரீதியான நடைமுறை. ஆனால் பேச்சுவார்த்தை என்று நினைத்து வெறுமனே 5 லட்சம் ஏக்கர் விவசாயம் செய்து கொண்டிருந்த கர்நாடகா இப்பொழுது கிட்டத்தட்ட 30 லட்சம் ஏக்கர் விவசாயத்துக்கு காவேரி தண்ணீரை திருப்பி குளங்கள் குட்டைகள் நிரப்பி கொண்டு சென்று விட்டது. தமிழகம் ஒருபோதும் விவசாயம் கூட பண்ண முடியாத நிலைக்கு போனது காரணமே அந்த பேச்சுவார்த்தை என்ற ஏமாற்று வேலை என்ற காரணத்தால் தான் நீதிமன்றத்தை அணுகி இந்த அளவுக்கு நாங்கள் பரிகாரத்தை தற்போது பெற்றிருக்கிறோம். இது அம்மாவுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. அகில இந்தியாவே பாராட்டக்கூடிய மற்ற மாநிலங்கள் கூட நீதிமன்றத்தின் மூலம் தான் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை தீர்க்க முடியும் என்ற முடிவை அம்மாவை பின்பற்றி மற்ற மாநிலங்களும் கூட நீதிமன்றத்தின் மூலமாக தான் பிரச்சனைகளை தீர்க்கிறார். அடுத்தடுத்த ஆண்டுகளிலாவது உரிய நேரத்தில் காவிரியில தண்ணீர் வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் அப்படின்னு உங்களால கட்டாயமா உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்கும், எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நோக்கி போறதுல இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் முன்வைக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது, நீங்க பகல்ல இந்த கடையினுடைய நேரத்திறப்பு குறைப்பதுங்கிறது அதனால பயன் இல்ல, இரவு நேரத்துல அதை நீங்க நேரத்தை குறைக்கணும், அதுதான் தீர்வா இருக்க முடியும்னு. அதை நோக்கி நகரும் அரசு படிப்படியாக மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். படிப்படியாக நடைமுறைப்படுத்துகிற போது பலவித அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்படும். அதில் நீங்கள் கூறுவது ஒரு அணுகுமுறையாக மேற்கொள்ளப்படலாம். நீங்க நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. ஒரு பக்கம் அதுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும், அப்ப அதற்கான தேவைகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க மதுவிலக்கு முழுமையாக வரும்போது இதுல வர்ற வருவாயும் குறையும். எதுவுமே இல்லாம நீங்க வெறும் மக்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான திட்டங்களை மட்டும் அறிவித்துவிட்டு மாநிலத்தினுடைய நிதி பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார் இந்த அரசு. மாநில நிதியை பற்றி அக்கறை இல்லாமல் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பது கடந்த காலம் எங்க ஆட்சிக்கு முன்னால் இருந்த பிரதான எதிர்கட்சி திமுகவினுடைய அணுகுமுறை தான் அந்த அணுகுமுறை. அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கனிம வளங்கள் இருக்குது. இந்த கனிம வளங்கள்ல இருந்து நல்ல ஒரு போதிய வருவாய், இந்த நலத்திட்டங்களுக்கு தேவையான பணத்தை விட அதிகமான வருவாய் வரக்கூடிய அளவிற்கு அந்த கனிம வளங்கள் மூலமாக கொண்டு வருவதற்கு அதுவும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் நீங்க கனிம வளங்களை பத்தி பேசும்போது இயற்கை வளங்களை காப்பாற்றுவோம், கனிம வளங்களின் மூலமாக கிடைக்கிற இந்த வருவாய் அரசுக்கு கிடைக்கும், நேரடியாக கிடைக்கும், அதுக்கான முயற்சி எடுப்போன்றீங்க. ஏற்கனவே இது தொடர்பான கமிட்டிகளுடைய அறிக்கைகள்ல எந்த நடவடிக்கையும் இல்ல. ககன்தீப் சிங் ஒரு அறிக்கையை மேற்கொண்டார், அங்கு ஒரு ஆய்வு மேற்கொண்டார். கார்னட் மணல் அடிக்கப்படுகின்ற கொள்ளை குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறிக்கை என்ன ஆனது? இதுவரையும் வெளியிடப்படவே இல்லை அப்படிங்கிற எதிர்கட்சிகளோட அந்த குற்றச்சாட்டும் இருக்கதான் செய்யுது. அதில் ஒன்று, சிலவித மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது, சில மைய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவை பற்றியெல்லாம் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. அந்த ஆய்வின் அடிப்படையில் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு எந்தெந்த வகைகளை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு அரசு மூலமாகவே இதை மேற்கொள்ளுகிற போது இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும். கட்டாயமாக வருவாய், அதிகமான வருவாய் ஆட்சிக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. கிரனைட் வழக்கை பொறுத்த வரைக்கும் சகாயம் கமிட்டியினுடைய அறிக்கையில பார்க்கும்போது 2 ஆட்சிகளிலுமே கூட இதுக்கான குவாரி அனுமதி கொடுத்தது என்பது சம அளவில் இருக்குது. 2 ஆட்சிகளுமே கூட அதிக எண்ணிக்கையிலான இந்த குவாரிகளை கொடுத்ததன் மூலமாக கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதற்கான காரணங்கள்ல உங்கள் ஆட்சிக்கும் பொறுப்பு இருக்குன்னு தானே வருது. சட்ட ரீதியாக டேமி நிறுவனமும் கிரானைட்டை மைன் செய்யலாம், அதை போலவே தனியாருக்கும் கொடுக்கலாம் என்ற நிலைப்பாடு நடைமுறையில் இருந்தது. அந்த அடிப்படையில் உரிமங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த உரிமைகளை பெற்றவர்கள், சகாயம் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி, அவர்கள் உரிமம் பெற்ற இடத்தில் மைன் செய்வதை விட உரிமம் பெறாத இடத்தில் திருட்டுத்தனமாக தவறான அணுகுமுறைகளை மேற்கொண்டு அவர்கள் சுரங்கங்களை எல்லாம் தோண்டி அந்த கனிம வளங்களை மேற்கொண்ட காரணத்தால் தான் அளவு கடந்த ஒரு வருவாய் அவர்களுக்கு தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பும் ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சிகளுக்கு உண்டுதான். தடுக்க வேண்டிய நடவடிக்கை அடிப்படையில் தான் யாருக்குமே லைசன்ஸ் கொடுக்காத ஒரு நிலை நம்ம அரசு மேற்கொண்டது. அது ஆய்ந்து எப்படி லூப் ஹோல் அடைச்சு கடந்த 3 ஆண்டு காலமாக அந்த அணுகுமுறையை, அந்த ஆய்வைத்தான் மேற்கொண்டு ஒரு முழுமையான நிலைக்கு வந்திருக்கிறது. அது தற்போது நடைமுறைப்படுத்தப்படும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியுமோ அதான் சொல்லுவாங்க, சொன்னா செஞ்சே தீருவாங்க. அது கடந்த காலத்துல 2011 மாநிலத்துடைய கடன் சுமையை குறைப்போம்னு சொன்னீங்க. 2011 வரும்போது 1 லட்சம் கோடியாக இருக்கிறது, இதை நாம் குறைப்போம். இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு மேல ஆயிடுச்சு கடன் சுமை அப்படிங்கிறது. இல்ல, அப்படி இல்ல. வளர்ச்சி திட்டங்கள் கடன்கிறது வாங்கி சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும் பணம் கடன் வாங்குறது இல்ல. பணத்தை வாங்குறோம், ஒரு ஏரி பண்றோம், ஒரு குளத்தை வெட்டுறோம், ஒரு அணையை கட்டுறோம்,
வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் பொறுத்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் டாக்ஸஸ் ரெவன்யூல இருந்தே ஓரளவுக்கு நம்ம ஈடுகட்டி விட முடியும். அதனால் முதலீடு, நீங்க முதலீடு கடன் மைனஸ் முதலீடு என்று பார்த்தால் எங்கள் ஆட்சியிலே நாங்கள் அப்படி வீணாக கடனையும் வாங்கவில்லை, முதலீடாக இருக்கிறது. அந்த முதலீடு படிப்படியாக நாளடைவில் அது டெவலப்மெண்ட் ஆக பலனை தரும். 110 அறிக்கையில பல திட்டங்களை போன 5 ஆண்டுகள் அறிவிச்சாங்க. அதுல இன்னமும் சில திட்டங்கள் அது நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அப்ப அந்த அறிவிப்புகளாகவே இருக்கின்றனங்கிற எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? 110 அறிக்கை அறிவிக்கிறதுக்கு முன்னமே அம்மா அதிகாரிகளை, எல்லா துறை அதிகாரிகளையும் ஜஸ்ட் லைக் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் மாதிரி அது சம்பந்தப்பட்ட அது நிதித்துறையை கூப்பிடுவாங்க, அந்த போர்ட்போலியோ அதிகாரிகளை கூப்பிடுவாங்க, பல்துறை அதிகாரிகளையும் கூப்பிட்டு எங்க நிதி ஆதாரம் என்பதனை கண்டறிந்து அந்த திட்டங்களுக்கு எல்லாம் தெரிந்த பிறகுதான் அந்த அறிவிப்பையே அடிப்பார்கள். அவருடைய கொள்கை ரீதியான ஒரு முதலமைச்சர் நமது அம்மாவை பொறுத்த வரைக்கும். அப்படி பல அறிவிப்புகளுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டன. ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். ஒரு சப்போஸ் ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய ஒரு பேப்பர் மில்லை புகழூர் மில் மாதிரி கட்டுறோம், 3 வருஷம் 4 வருஷம் ஒரு 500 கோடி 1000 கோடியில கட்டுறதுக்கு அறிவிப்பு கொடுக்குறோம், ஸ்கீமை இது பண்றோம், பணத்தை நம்ம ஒதுக்குறோம்னா உடனே கமிஷன் ஆகணும்னு நடக்காத காரியம். அதனால எல்லா திட்டங்களையுமே நடைமுறைக்கு வந்து விடுகிறது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் an ஓப்பன் புக். வரலாம், யார் வேணாலும் அது எக்ஸாம் பண்ணலாம், அதையே கவர்மெண்ட் லெவல்ல செக்அப் பண்ணலாம், அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்களா, திட்ட செயலாக்கத்துக்கு வந்திருக்கா, ஜிஓ இஷ்யூ பண்ணியாச்சா, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்தாச்சா, கட்டாயமா தெரியக்கூடிய ஒன்று. பொய்யை சும்மா திருப்பி திருப்பி சொல்றதுனால அது உண்மையாகி விடாது. ஒரு பக்கம் நீங்க மத்திய அரசை பத்தி குறைகள் சொன்னாலும், நிறைய அது மாநில அரசுக்கு செய்யல அப்படின்னு சொன்னாலும் கூட, முதல் வாழ்த்துங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட தான் வந்துச்சு. தேர்தல் முடிவுகள் வர 11 மணி 11:30 மணிக்கு முன்னதாகவே கூட அந்த வாழ்த்து வந்தது. அந்த வாழ்த்தையும் கூட எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அந்த வாழ்த்து வந்ததுனாலதான் எங்களுடைய வெற்றி பாதிக்கப்பட்டது, அவர் முன்கூட்டியே சொன்னதுனால ரொம்ப குறைந்த அளவுல வித்தியாசங்கள் இருந்த இடங்கள்ல பல இடங்கள்ல அதிகாரிகள் எங்களுடைய வெற்றியை பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக உள்ளிட்ட கட்சிகள் முன்வைக்கிறாங்க. திமுக கொள்கை ஒரு கேஸ கோர்ட்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சட்ட ரீதியா கேஸ் தோத்துடுச்சுன்னா உடனே அந்த நீதிபதியே திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டுவார். அந்த அளவுக்கு கூசாமல் பழியை போடுவது அவருக்கு இயற்கையான குணம். ஒரு மனித பண்போடு முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறார் மோடி வாழ்த்து தெரிவிக்கிற காரணத்தால் எங்களுக்கு வெற்றி என்பதில்லை, வாழ்த்து தெரிவிக்காத காரணத்தால் விட்டுவிட்டால் எங்களுக்கு வெற்றி வராதது என்பதில்லை. நிதர்சனம் மக்கள் முடிவு செய்கிறார்கள். மக்களினுடைய முடிவுதான் இறுதி தீர்ப்பாக இருக்கிறது. அதனால் இது ஒரு கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒரு சீப் பாலிடிக்ஸ் என்று ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்று நான் சொல்லுவேன். அந்த விமர்சனத்தை செய்கிறார்கள். ஒரு தேர்தலில் நீங்க இன்னொரு முறை இந்த ஆட்சி தொடர்வது என்பது சாதனை அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. உங்களுக்கு திமுகவுக்குமான வெற்றி இலக்கு அப்படிங்கிறதுல 4.4 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். அப்படிங்கும் போது இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு அதிமுக கொண்டாட முடியுமா? இது எங்களுக்கு பெரிய வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி தான் உறுதியாக நான் சொல்வேன். காரணம், எந்த காலத்திலும் இல்லாதவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற நிலை திமுகவுக்கு. இந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் திமுக தமிழகத்தை இல்லாமல் அழிந்துவிடும் என்ற நிலை. எல்லாவித வழிகளையும் குறுக்கு வழிகளையும் கையாண்டு எப்படியும் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் முன்கூட்டியே சதித்திட்டத்தை செய்தார்கள். 15 ஆண்டு காலம் டெல்லி ஆட்சியில் இருந்தவர்கள். எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவங்க மேல் எழுந்து வழக்குகளாக மாறி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றல்ல. பிரதம அமைச்சராக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, சோனியா காந்தியின் செல்வாக்கு இருக்கிறது, ஆட்சி அமைத்த பெருமை திமுகவினுடைய தலைவருக்கு இருக்கிறது. அந்த நிலையிலும் கூட அந்த திமுக தலைவருடைய மகள் 7-8 மாதம் டெல்லியில திகார் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட இதை நான் சொல்லுவதற்கு காரணம், இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கிற போது அவர்கள் பணமே பிரதானம்னு இருந்தாங்க. 2G ஸ்பெக்ட்ரத்தை காப்பாற்றுறதுக்காக 1.5 லட்சம் ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் ராஜபக்சே ஆட்சியில. உடனடியாக அமைதியா இருந்தாங்க. அரை மணி நேரம் ஒரு போர் உண்ணாவிரதத்தை இருந்துட்டு போர் முடிந்து விட்டது என்று மகளை காக்க 2G ஸ்பெக்ட்ரத்தில் டெல்லியினுடைய ஆதரவை தேட இப்படி ஒரு தவறை அவர் செய்யாமல் இருந்தால், தமிழின பற்றாளராக உண்மையே இருந்திருந்தால், அவர் உண்ணாவிரதம் போர் முடிந்து விட்டது என்று சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த 1.5 லட்சம் தமிழர்கள் செத்தே இருக்க மாட்டாங்க, கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. பணத்தை அப்படி பணபலம் அவர்களுக்கு அதிகம் இருக்கிற காரணத்தால் பணபலத்தை பயன்படுத்தி நோட்டிபிகேஷனுக்கு முன்னவே மக்களை
கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற குற்றச்சாட்டு பல பத்திரிகைகள் வந்தது உங்களுக்கு தெரியும். இந்த பணம் குற்றச்சாட்டுங்கிறது ரெண்டு கட்சிகள் மீதும் மற்ற கட்சிகள் வைக்கிறாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இலங்கை தமிழர் பிரச்சனை என்றால் அதிமுகவும் கூட இறுதி போர் முடியும் வரை எடுத்த நிலை வேறு, அதற்கு பிறகு எடுத்த நிலை வேறு. அந்த விமர்சனம் உங்களுக்கும் பொருந்தும். இல்ல எல்லா நேரத்திலையும் ஈழத்தமிழர் பிரச்சனையில ஒரே முடிவோடு இருக்கிறோம். சட்டமன்றத்திலேயே நாங்க தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ரஜீவ் கொலையில சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் விடுதலை தர வேண்டும் என்ற சட்டசபையில் தீர்மானத்தை போட்டோம். டெல்லியில வற்புறுத்திட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்தில் கொள்கை கோட்பாடு அது என்றே நாங்க சொல்லுகிறோம். அதுல ரொம்ப ஸ்டெடியா நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். இனப்படுகொலை, அளவுக்கு மீறி இனப்படுகொலை இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவுக்கு இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஆதரவு, காங்கிரஸ் கருணாநிதி ஆட்சியினுடைய டெல்லி ஆட்சியினுடைய ஆதரவு இருந்தது. இந்த நிலையெல்லாம் மீறி தனி ஈழம் வந்தால்தான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை தீரும் என்றால் அதுவும் எங்களது கொள்கை என்று கூட நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். எனவே எல்லா நேரம் போர் என்றால் சில மனிதர்கள் சாகத்தான் செய்வார்கள், அது தவிர்க்க முடியாது என்று சொன்னவரும் முதலமைச்சர் தான். சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கீங்க. அது வேறு. இனப்படு கடைசியில் நடந்த போர் வேறு, சாதாரண போர் என்பது வேறு. ஆனா இறுதிக்கட்டமாக நடந்த போரிலே அரை மணி நேரத்தில் உண்ணாவிரதம் இருந்துட்டு போர் நின்று விட்டதுடன் பதுங்கு குழியிலே இருந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் வெளியில் வந்தார்கள். விசவாய குண்டுகள் அனுப்பப்பட்டன. ஒரே நேரத்தில் சில மணித்துளிகளில் அவ்வளவு பேரும் கொல்லப்பட்டதை உலக நாடுகள் கண்டித்தன, ஐக்கிய நாடு சபை கண்டித்தது. ஆதாரத்துக்காக போய் ஆய்வு செய்ய போனவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். உலகம் பூரா தெரிந்த ஒரு உண்மை இது. இப்படியான நேரத்தில் அவ்வளவு பெரிய கொடூரம் நடந்து கொண்டிருந்தது, கொடுமை நடந்து கொண்டிருந்ததுன்னா அதிமுகவினுடைய குரல் என்னவாக இருந்ததுங்கிற கேள்வி இருக்கத்தானே செய்து. பொறுப்புல இல்லைனாலும் கூட, ஆட்சி பொறுப்புல திமுக இருந்தாலும் ஒரு முக்கியமான கட்சியாக அதிமுக இருந்தது. போரை நிறுத்துவதற்கான என்ன முயற்சிகள் மற்ற கட்சிகள் எடுத்தாங்க? அபாரமான முயற்சி அம்மா எடுத்தார். எப்பேற்பட்ட முயற்சி! என்னுடைய குரல் டெல்லியிலே ஒலிக்குமே என்றால், நாங்கள் நினைக்கின்ற ஆட்சி டெல்லியில் வரும் என்றால் தனி ஈழ நாட்டையே அமைத்து தருவோம் என்று அளப்பரிய துணிச்சலோடு கூறியது அம்மா தான். தமிழகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அந்த நிலைப்பாட்டை ஒரு பெரிய கட்சியை சேர்ந்தவர்கள் எடுக்கவில்லை. இப்போது உங்களுக்கான மீண்டும் ஒரு ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. நீங்க பெரும்பான்மையோட இருந்துட்டு இருக்கிறீங்க. மத்தியிலும் கூட ஓரளவுக்கு அனுசரணையான ஒரு ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு இலங்கை தமிழர் பிரச்சனையில ஏதாவது முன்னேற்றம் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஈழத்தமிழர்களுடைய எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி கடைபிடிக்கின்ற அந்த அணுகுமுறை உலக அளவிலே இருக்கிற தமிழர்களுக்கு ஏற்புடைய அணுகுமுறை அல்ல, எங்களுக்கும் ஏற்புடைய அணுகுமுறை அல்ல. அவர்கள் கட்டாயம் அணுகுமுறையை மாற்ற வேண்டும். ஒன்று, அதிகாரமுள்ள தமிழீழத்தை அவர்களுக்கு தர வேண்டும். சம மொழி அதிகாரம் வேண்டும், நில உரிமை அதிகாரம் வேண்டும், அரசு பதவிகள் அதிகாரம் வேண்டும், சம உரிமை உள்ள அதிகாரத்தை தர வேண்டும். இல்லை என்றால் தனி ஈழம் வேண்டும். அதற்குள்ளே அணுகுமுறை என்று பிஜேபி கடைபிடிக்கிறதோ அப்போதுதான் தமிழர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று பொருள். இல்லை என்றால் ஈழத்து தமிழர்களுக்கும் மீதும் பிஜேபிக்கு அக்கறை இல்லை, தமிழகத்து தமிழர் மீதும் அக்கறை இல்லை. எனவேதான் கேட்கிற நிதி எங்களை கொடுக்காம எங்களை இப்படி இழுக்கடிக்கிறாங்களோ, தொல்லை கொடுக்கிறார்களோ என்ற அச்சத்தை கூட நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். திமுகவுக்கு இந்த தேர்தல்ங்கிறது வாழ்வா சாவான்ற தேர்தலா இருந்துச்சு அப்படின்னீங்க. இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் எந்த எதிர்கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு 89 இடங்கள் அப்படிங்கிற ஒரு பெரும்பான்மையான ஒரு எண்ணிக்கையை கொடுக்கும் போது அவங்க வளர்ந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? நாங்கள் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று கருதவில்லை. காரணம், நான் ஏற்கனவே சொன்னேன், 15 ஆண்டு காலம் டெல்லி ஆட்சியில இருந்து பணபலத்தில் மிருகபலத்தோடு இருக்கின்ற அவர்கள் கட்டாயமாக குறுக்கு வழியில் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்களுடைய மக்கள் மனமாற அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறவில்லை. எந்த வழியில வெற்றி பெற்ற? பிரதான வழி கள்ள ஓட்டு. எல்லோரும் இந்தியாவுக்கே கள்ள ஓட்டு போடுவது என்ற முறை விஞ்ஞான ரீதியான ஊழலை உலகுக்கு இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் என்று சர்க்காரியா கமிஷனில் நீங்க படிச்சிருப்பீங்க. அது மாதிரி விஞ்ஞான ரீதியான கள்ள ஓட்டு முறையை இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தியது திமுக கமிஷனுடைய சீர்திருத்தங்கள் வந்த பிறகு கள்ள ஓட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதல் முறையா திரு பொன்னையன் அவர்கள் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்லை. கள்ள ஓட்டு என்பது என்ன, இந்த ரேஷன் கார்டு மாதிரியே ரேஷன் கார்டு அடிக்கிறது, ஐடி இன்கம் டாக்ஸ் ஐடி மாதிரி ஐடி அடிக்கிறது, போட்டோ அந்த டெக்னாலஜி மூலமாக அதே முகத்தை காட்டுறது, இதெல்லாம் கில்லாடிகள் திமுக காரர்கள் என்பது எத்தனையோ பத்திரிகைகள் வந்திருக்கிறது, எத்தனையோ பேர் கூறியிருக்கிறார்கள். நடைமுறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். கடந்த காலம் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னா ஆட்சிக்கு வந்தது அதிமுக தானே. அதையும் மீறி வந்தால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அர்த்தம். கள்ள ஓட்டு அவங்க பக்கம் போட்டும் கூட ஆட்சிக்கு வந்தா மக்கள் அம்மாவின் பின்னாலே இருக்கிறார்கள் என்றுதான் பொருள்.
இன்னைக்கு வந்து இருக்கிற நடைமுறைகள்ல யாரும் கள்ள ஓட்டு போடுறதுங்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைந்த ஒரு இதாதான் இருக்கு இன்னைக்கு தேர்தல் நடைமுறைங்கிறது. உங்களுக்கு தெரியாது இல்ல, கள்ள ஓட்டு போடுகிறார்கள் கள்ள ஓட்டு போடுகிறார்கள் என்ற குரலை ஒழிக்காத இயக்கங்களே இல்லை, கட்சிகளே இல்லை இந்தியாவில். அதுதான் நடைமுறையில். இந்த சட்டமன்ற தேர்தல்ல மாற்று அப்படின்னு சொல்லி வந்த அத்தனை கட்சிகளும், 2 திராவிட கட்சிகளும் பணத்தை வாரி இறைச்சாங்க, இந்த பணத்தின் மூலமாகத்தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்க. திராவிட கட்சி என்றால் அது அவர்களுக்கு பொருத்தம். நாங்கள் அகில இந்திய அண்ணா திமுக, ஆல் இந்தியா பார்ட்டி, அதனால அங்க திராவிட இயக்கமே இல்லாத எங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு பொருந்தாது. தேர்தல் கமிஷனே கூட அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் தேர்தலை தள்ளி வைப்பதற்கு, ஒத்தி வைப்பதற்கு சொன்ன காரணங்கள்ல அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர்கள் பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க, திமுகவினுடைய வேட்பாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது தேர்தல் கமிஷனுடைய அந்த குற்றச்சாட்டு வேறு. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி, மக்களால் நான், மக்களுக்காக நான் என் அம்மாவின் தத்துவத்தோடு நாங்கள் நேர்மையான முறையில் தான் தேர்தலை சந்தித்தோம், நேர்மையான முறையில் தான் வெற்றியை பெற்றோம். இதுதான் நிதர்சன உண்மை. இந்த கட்சிகள் எல்லாம் மாற்றுன்னு சொன்ன எந்த கட்சிக்குமே வாக்குகள் கிடைக்கல. மாற்று அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களா பல பேர் களமிறங்கினாங்க. விஜயகாந்த் ஒரு பக்கம் ஒரு அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வந்தாரு, இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் வந்திருந்தாரு. இப்படி இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அவர்களே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா விஜயகாந்தனுடைய இந்த தோல்வி, அவருடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மக்களின் நம்பகத்தன்மையை அவர்கள் பெற தவறிவிட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரதான கட்சியோடு கூட்டணி கட்சிகளாக செல்வதுதான் வழக்கம். ஆனால் கூட்டணி தர்மத்தை அந்த கூட்டணியினுடைய காலம் முடிகின்ற வரை அவர்கள் காப்பாற்றுவது இல்லை. காற்றிலே பறக்க விட்டுவிட்டு சுயநலத்தோடு அடுத்து என்ன வாய்ப்பு என்று செயல்படுகிற ஒரு நிலையை அவர் கடைபிடித்த காரணத்தால் இவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளே ஒழிய ஒரு கொள்கை ரீதியான அரசியல்வாதிகள் இல்ல, கோட்பாடுகள் என்பது இவர்களுக்கு இல்லை என்று மக்கள் அவரை நம்பவில்லை. மக்களின் நம்பகத்தன்மை இழந்த காரணத்தால் அவர்களுக்கு இந்த தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 2 அணிகள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கீங்க. 6 முனை போட்டின்னு நம்ம தேர்தலுக்கு முன்னதாக பார்த்தாலும் கூட இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற அந்த எண்ணிக்கைங்கிறது 2 அணிகளுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. சட்டமன்றம் எப்படி இயங்கும்? அம்மா அவர்கள் சட்டப்பேரவையிலே சொல்லி இருக்கிறார்கள். அதாவது கடந்த கால வரலாறை பொறுத்த வரைக்கும் இன்றைய பிரதான எதிர்க்கட்சி துரியோதன கும்பலாக மாறிய வரலாறை காட்டியிருக்கிறது. அந்த நிலை தொடராமல் இருந்தால், மீண்டும் தொடரப்படாமல் இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்கு. they can function as a constructive opposition. சட்டமன்றத்தில் பேசும்போது திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், நாங்க எதிர்கட்சியாகத்தான் செயல்படுவோம், எதிர்கட்சியாக செயல்பட மாட்டோம் அப்படின்னு திரு தனபாலுக்கான பாராட்டு உரையின் போது அவர் சொல்லியிருக்காரு. வாழ்த்தி பேசும்போது தன்னுடைய கட்சியினுடைய சார்பாக இதை வச்சிருக்காரு. ஒரு எதிர்கட்சியாக கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு பார்ட்டியா திமுக செயல்படுவதற்கான அந்த இடம் என்பதை ஆளும் கட்சி அங்க உறுதி செய்யுமா? கன்ஸ்ட்ரக்டிங் வார்த்தை அவர் சொல்லல, எதிர்கட்சியாக செயல்படுவேன் என்று சொல்லுகிறார். எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டேதான் சட்டப்பேரவையில் என்னென்னமோ நடந்தது. நான் ஏற்கனவே சொன்னதை போல கொச்சையாக நடந்தார்கள், அநாகரிகமாக நடந்தார்கள், பெண்ணென்றும் பாராமல் தமிழ் பண்பை மீறி பல அநாகரிக செயல் ஈடுபட்டார்கள். ஆனால் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று ஸ்டாலின் சொல்லியிருந்திருப்பார் என்றால் அது வேறு. அவர் அப்படி சொல்லவில்லை. பார்ப்போம் எப்படி அவர் நடக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் மக்கள் பார்க்க போகிறார்கள், நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல இருந்த பெரிய குற்றச்சாட்டு என்பது எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வேலையில்லாத ஒரு சட்டமன்றமாக இந்த முறை அமையும் எதிர்பார்க்க. சென்ற முறையை போல அவர்கள் ஒரு ஆதாரமற்ற, அநாகரிகமான, கொச்சையான, கேவலமான, தமிழ் பண்பை மாறிய அணுகுமுறையை கடைபிடித்த காரணத்தால் சென்ற முறை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களாக மக்களின் தேவைகளை பற்றி பேசுகிறவர்களாக, மக்களுக்கு வேண்டியது என்னென்ன ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பேசுபவர்களாக, ஆட்சியினுடைய நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகளை எடுத்து சொல்லுபவர்களாக, கேரக்டர் அசாசினேஷன் என்று தனிநபர் குற்றச்சாட்டுகளை கூறி கொச்சைப்படுத்தி ஒரு கேவலமாக நடத்தாமல் அவர் இருப்பார்களே என்றால் கட்டாயமாக இந்த முறை நல்ல முறையிலே அம்மா எதிர்பார்ப்பு கூறியதை போல நடக்கும். சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்கு தயாராக இருப்பதா திரு கருணாநிதி சொல்கிறார். ஆனால் அவருக்கான இருக்கை வசதி செய்து கொடுக்கப்படல அப்படிங்கறத கடந்த 5 ஆண்டுலையும் அவர் சட்டமன்றம் வராததுக்கு காரணமாக சொன்னார். இந்த முறையும் சட்டமன்றம் வருவதற்கு அவர் தயாராக இருப்பதாக அவருடைய கட்சியினர் சொல்றாங்க. அதற்கான இருக்கை வசதி செய்து கொடுப்பதில் என்ன பிரச்சனை? அது அவர் சட்டப்பேரவை செயலாளரிடம் கோர வேண்டிய கோரிக்கை. சட்டப்பேரவை செயலாளர் விதிகள் என்னவோ விதிகளுக்கு உட்பட்டு கட்டாயம் சட்டப்பேரவையினுடைய செயலாளர் செய்வார். ஆட்சி வேறு, சட்டமன்றம் வேறு. லெஜிஸ்லேச்சர் என்பது வேறு, ஜுடிஷியரி என்பது வேறு.
அசம்பிளி என்பது வேறு. அசம்பிளியில நடக்க வேண்டிய பிரச்சனைக்கு அசம்பிளியினுடைய செயலாளரிடம் கேட்க வேண்டும். அதுதான் முறை. தேர்தலை ஒட்டி சில கேள்விகளும் இருக்கிறது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் நீங்கள் உட்பட தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கிறீர்கள். இதை எப்படி பார்க்கிறது? அதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் உங்களுக்கு. உதாரணமாக சைதாப்பேட்டை தொகுதியில் நான் நின்றேன். வெள்ள பாதிப்பு அளவு கடந்த ஒரு பாதிப்பு இருந்தது. அதை மிகைப்படுத்தினார்கள் எதுக்கு திமுகவினர் மிகைப்படுத்தினர். அதை மீடியா ஹைப், டிவி ஹைப்ல வெள்ள நிவாரணம் எல்லாம் ஏறியது. ஆனா வெள்ள நிவாரண பணிகள் எதுவுமே தரவில்லை என்று ஒரு பொய்யை உரைத்தார்கள். ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் நிவாரண பணிகள் எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு கமிட்டியை போட்டு முறைப்படி மக்களை சென்றடை செய்தார்கள். அவர்கள் சில இடங்களில் தன் கட்சிக்காரர்கள் மூலமாக அனுப்பிவிட்டு அவர்களுடைய பல சேனல்கள் மூலமாக அவர்கள் தான் வெள்ள நிவாரண பணிகளுக்கு எல்லாத்தையும் தர்ற மாதிரி ஒரு பொய்யை உரைத்தார்கள். பொய்யை திருப்ப சொல்லி மக்களை திசை திருப்புகிற பணியில் ஈடுபட்டார்கள். ஒருபுறம் நோட்டிபிகேஷனுக்கு முன்னமே வெள்ள நிவாரண உதவி என்று அவர்கள் அளவு கடந்த பணத்தை வீட்டுக்கு வீடு தந்து விட்டார்கள். வெள்ள பாதிப்பு ஒரு காரணம்னு சைதாப்பேட்டைக்கு சொன்னாலும் கூட ஆத்தூர்ல திரு நத்தம் விஸ்வநாதனுடைய தோல்விக்கும் ஒரத்தநாட்டுல திரு வைத்திலிங்கத்தினுடைய தோல்வியையும் எப்படி பாக்குறது? கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட முக்கியமான அமைச்சர்கள் முதல் 5 இடத்துல இருந்த அமைச்சர்களுடைய இந்த தோல்வி அப்படிங்கறது எப்படி பாக்குறது? இல்ல, நீங்க அப்படி அதை எடுத்துக்கொள்ள கூடாது. காரணம் என்னவென்றால் எப்படியும் கட்சியின் முன்னணியில் இருக்கின்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று தண்ணீர் போல் வெள்ளம் போல் பணம் விளையாடி இருக்கும் அல்லவா விளையாடியது. பண விளையாட்டு நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். பக்கமும் தான் விளையாடுறாங்க. இது நான் இல்ல நான் சொல்லுவது காரணம், ஒரு ஓட்டுக்கு 2000, 5000, 6000 கொடுத்த தொகுதி கூட பிறகு தேர்தலில் தள்ளி வச்சிருக்காங்க. உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கிற நமது பிரதான எதிர்க்கட்சி அந்த பணம் தேர்தலுக்கு முன்னரே விளையாட ஆரம்பித்து விட்டது. நோட்டிபிகேஷன் டேட்டுக்கு முன்னமே. அதனுடைய விளைவுதான் இதுவே ஒழிய மற்றபடிக்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டது அம்மாவுக்கு போட்ட வேட்பாளருக்கு என்று பொருள் அல்ல. பல இடங்கள்ல அதிமுக புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருந்தீங்க. பழைய எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் 5 ஆண்டுகள்ல அவங்க செயல்படாததுனால மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கோடு அது மாற்றப்பட்டதா? இல்லை, அது தவறானது. பலமுனை போட்டியால எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறியதால் தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? எதிர்கட்சிகள் எங்களை இந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் எங்களை செய்யாத விமர்சனம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது எங்களுக்கு உலகக்கூடிய ஓட்டே இல்லை. அந்த ஓட்டு பூரா கடைசி நேரத்துல கூட மன்றாடி காலை தொடாத குறை ஒன்றுதான். வாங்க வாங்க வாங்கன்னு விஜயகாந்த் திமுக தலைவர் அழைக்கவில்லையா? அதனால் அவர்கள் சார்பிலே இருந்தார்கள். அவர்கள் பக்கம் போக வேண்டிய நிலையில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு காரணமாக திரு வைகோ போன்றவர்கள் காரணமாக அவர்கள் தனியாக நின்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி நிக்கல என்றால் அந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போறது, எங்களுக்கு வர்ற ஓட்டு இல்ல. இல்ல, ஆனா திமுக தேர்தலுக்கு முன்னாடியே வச்ச குற்றச்சாட்டுங்கிறது இந்த மக்கள் நல கூட்டணி உள்ளிட்டவர்களை அதிமுகவோட பி டீம் அப்படின்னாங்க. இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி பெற்றிருக்கிற வாக்குகள் திமுக கூட்டணியோடு சேர்ந்திருந்தால் வெற்றி அவர்கள் பக்கம் போயிருக்கும். குறைந்தபட்சம் விஜயகாந்த் அங்க இருந்திருந்தாலும் கூட வெற்றி திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்திருக்கும். அப்படின்னா அந்த எதிர்கட்சி வாக்குகள் பிரிஞ்சது தானே அதிமுக வெற்றிக்கு காரணம்? இல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், அது உண்மையாக இருந்திருந்தால் அவர் பி டீம் என்பது உண்மை. அவர் பொய் சொல்லுவதில் அவருக்கு நிகரான மன்னர் யாருமே இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். பல ஆதாரங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அவர் அப்படி பி டீம் என்றால் எதற்காக கெஞ்சி 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 விஜயகாந்தை கூப்பிட்டார்? விஜயகாந்த் கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாம் ஏற்கனவே ஆங்காங்கு இழுத்து விடவில்லையா? அதே மாதிரி வைகோபால்சாமி கட்சியை சேர்ந்த எவ்வளவோ பேர்களை விலை கொடுத்தோ எப்படியோ அவர்கள் கட்சிக்கு இழுத்து விடவில்லையா? தலைவர்களைத்தான் விட்டு வைத்தார்கள். அந்த கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாம் பணபலத்தால் ஏற்கனவே இழுத்து விட்டார்கள். பாலசுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி கட்சியிலிருந்து நிர்வாகிகள் பிரிந்து போவது என்பதெல்லாம் திமுக இழுக்கிறது என்றால் அதிமுகவும் ஆட்களை இழுக்கிறதுன்னு சொல்ல முடியல. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் ஒரு தேசிய பாரம்பரியத்தில் இருந்து அவர்கள் கட்சி வந்தார் இயக்கத்திலே சேர்ந்திருக்கிறார். அவரை பற்றி குற்றச்சாட்டை அவர் எதிரிடம் சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார். இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை திமுக தலைவர் திரு கருணாநிதி வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அரசு அதிகாரிகளை அலுவலர்களை பயன்படுத்தியதன் மூலமாக திருமதி இந்திரா காந்தியினுடைய அந்த வெற்றிங்கிறது செல்லாததாக்கப்பட்டது. அதே போல இப்ப உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றியையும் இந்த தேர்தல் கமிஷன் நிராகரிக்கணும், அதை செல்லாததாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் முன்வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் வைக்கிற குதர்க்கமான பாயிண்ட் தான் எப்பவுமே அவர் முன்வைக்கிறது அவருடைய வழக்கம்.
பத்திரிகையில செய்தி போடணும், ஏதாவது ஒரு விளம்பரத்தை தேடிட்டு இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுல ஆதாரமே ஒரு சரிதம் ஆதாரம் கிடையாது. அம்மா ஒரு மக்கள் சக்தி, மக்களை நம்பி அவர் தேர்தல் குறுக்கு வழியில் எந்த ஒரு பிரச்சனையும் அணுகுகிற குணமே அவர்களுக்கு அறவே கிடையாது. உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சீங்க, பல விஷயங்களை வந்து வெளிப்படையாகவும் நிதானமாகவும் ஆழமாகவும் பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.